டாக்டர் திவாகர். டாக்டர் திவாகர் எப்படி வந்து இவ்வளோ ஃபேம் ஆனார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இப்படி ஃபேம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த பிகினிங் இருக்குல்ல, அந்த வாட்டர்மெலன் ஸ்டைலை யூஸ் பண்ணி 3 தனுஷோட 3 கிளைமேக்ஸோட சீனை ஆக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஃபேம் ஆனார், எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம் இருக்குல்ல, இந்த பிகினிங் ஸ்டேஜ் இருக்குல்ல, இப்போ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவரோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணி இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து அதுக்கு ஒரு அகென்ஸ்டான ஆள். எனக்கு வந்து இப்படி மற்றவங்களோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணி அட்ராக்ஷன் கெயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஏர்ன் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் பிடிக்காது. நான் வந்து அப்போது அவரை யூஸ் பண்ணி இன்டர்வியூ பண்ண அந்த சேனல்ஸ் மேலே தான் நான் கோவப்பட்டேன். எனக்கு இவர் மேலே எனக்கு ஒரு மாதிரி பரிதாபம் தான் வந்துச்சு. என்னடா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது, இவரை போய் யூஸ் பண்ணிக்கிறாங்களே, ட்ரோல் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு. நான் அதை வந்து நான் கண்டுக்காமல் விட்டேன். இப்போ அதோட இம்பேக்ட் என்னவா இருக்குது தெரியுமா? கருப்பு படத்தோட டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த கஜினியோட ரீக்ரியேஷன் சீன் வந்து வரும். அது வந்து அவரோட ஐகானிக் சீன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த ஸ்டைலை பண்ணாதால தான் இப்போ அந்த சீன் வந்து அந்த படத்தில் வந்துருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ரீசெண்டாக வந்து சாந்தனுவையும் வெங்கட் பிரபுவையும் சூர்யா அவங்களெலாம் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தார். என்னென்னா, ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் வருது, இவர் அந்த ஸ்டைலை பண்ணது ஓகே, யார் வந்து அதில் ரியல் ஓஜி அப்படின்னு சொல்லி, இவர் ரியல் ஓஜியா இல்லை சூர்யா ரியல் ஓஜியா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்டு கீழே வந்து சாந்தனு வந்து கமெண்ட் பண்ணுறாராம். என்னென்னா, டெலிட் பண்ணுங்க இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்லி வீடியோ போடுறாரு அப்படின்னா, டென்ஷன் தாண்டா ஆகுது அதை யோசிக்கும்போது. சூர்யாவோட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படிங்களா சார்? ஏன் சார்? ஒரு டாக்டர் ஆக்டர் ஆகலாம், ஆனால் ஒரு ஆக்டர் டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, அக்ரி. பட் நீங்கள் ஆக்டரா? மனசாட்சியத்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிடுவீங்க, நீங்கள் வில்லங்கமான ஆள் தான். இவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் முன்னாடி சொல்லியிருப்பார், நான் வந்து பெய்டு ப்ரமோஷன் வந்து பண்ண மாட்டேன், அது வந்து நமக்கு ஃபேம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பெய்டு ப்ரமோஷன் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்டே வந்துருச்சு. என்னடா இப்படி இன்னசென்ட்டாக இருந்தார், இப்படி ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இவர் வந்து இப்போ இப்படி மெச்சூர்டாக பேசுகிறாரு சொல்லிட்டு எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சு. ஆனால் இப்போது லைவாக பார்த்துட்டேன், ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிற ஒருத்தர் மேலே வந்து எப்படி ஹேட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த ஹேட்டு வந்துச்சுன்னா எப்படி அது இம்பேக்ட் ஆகுங்கிறத நான் பார்த்துட்டேன். ஒரு வீடியோ போகிறாருன்னா வார்த்தைக்கு வார்த்தை நான் ஒரு ஆக்டர்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, பட் அதுதான் உண்மை. யூ ஆர் நாட் அன் ஆக்டர், நீங்கள் ஆக்டர் கிடையாது. அவர் சாந்தனுவை பற்றி பேசி போட்ட வீடியோவில் வந்து சில இடங்களில் சொல்லியிருந்தார், வளர்ந்தவர் நடிகன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நடிகனே கிடையாது, நீங்கள் வளர்ந்த நடிகன் நீங்கள் சொல்லாதீங்க. அந்த வார்த்தை கேட்கும்போதே எனக்கு கோபமாக வருது. சூப்பர் ஸ்டாரையும் சிவாஜி கணேசன் மேலே இவர் கூட கம்பேர் பண்ணி பேசி போகிறாரு. அவங்களுக்கே வந்துச்சு, கிரிட்டிசிசம் வந்துச்சு, ட்ரோல் வந்துச்சு, எனக்கும் அதே மாதிரி வருது. நான் வளர மாட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் என்னமோ 10-15 ப்ரொடக்ஷன் கம்பெனி இறங்கி சான்ஸ் கிடைக்காம ஒரு சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணி உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தி ஃபேம் ஆனாமல் நீங்கள் பேசிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஸ்கில் மூலமாக ஃபேம் ஆகலை, ஓகேவா? உங்களை வந்து யூஸ் பண்ணி ட்ரோல் பண்ணி ஃபேம் ஆக்கிட்டாங்க. யார்? ஆடியன்ஸ். அதுதான் உண்மை. அது உங்களுக்கு இன்னும் தெரியலை. ஃபஸ்ட்டு ஆக்டிங் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்டிங்னா உள்ளேருந்து வரணும், உள்ளேருந்து வந்து ஃபேஸில் தெரியணும், அதுதான் ஆக்டிங். நீங்கள் பண்ணுறது ஆக்டிங்கே கிடையாது, ஜஸ்ட் ஆக்ஷன்ஸ், அவ்வளோதான். நீங்கள் பண்ணுறது வந்து காமெடியாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே உங்களை யூஸ் தான் பண்ணாங்க. உங்களை யாருமே வந்து உங்களோட ஆக்டிங் பிடிச்செல்லாம் இங்கே உங்களை ஃபேம் பண்ணலை. உங்களை ட்ரோல் பண்ணாங்க, அது நிறைய பேர் பார்த்தாங்க, உங்களுக்கு ஃபேம் கிடச்சிச்சு, அவ்வளோதான். உங்களை யாரும் ஃபேனெல்லாம் கிடையாது. சொல்லிட்டுறதுனால கமெண்ட்டில் வந்து தலைவா நீங்கள் கிரேட்டு அது இதுன்னு அதெல்லாம் போயிடும், 5 நாளில் போயிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆளுங்க. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னா, வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறாருல நான் வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த ஃபீல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து அது வராமல் அதுக்கு சான்ஸ் கிடைக்காம இருக்கிறவனுக்கு தான் அதோட
நீங்கள் சொல்கிறது எவ்வளோ கோபம் வரும் அப்படிங்கிறது தெரியும். நான் திரும்ப சொல்கிறேன், யூ ஆர் நாட் அன் ஆக்டர். ஓகே, யூ ஆர் நாட் அன் ஆக்டர். இன்னொரு வாட்டி நான் ஆக்டர் நீங்கள் சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. நீங்கள் பண்ணுறது ஆக்டிங் கிடையாது. இதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அதுதான் உண்மை. நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை இதெல்லாம் தெரியாமல் பண்ணுறீங்களா பண்ணாதீங்க. ஸ்பீச் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. தப்பு, நல்லதுக்கு இல்லை. வளருங்க, தப்பில்லை. நான் வந்து உங்களை வளர வேணாம்லாம் சொல்லலை. அதுக்கு நான் வந்து உங்கள் வளர்ச்சிக்கு வந்து நான் வந்து இடையூறனாகலாம் கிடையாது. பட் பேச்சுன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? நீங்கள் வந்து ஆன்ஸ்கின்னு ஒரு பேசும்போது யோசித்து பேசுங்க. ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அது அந்த டேலண்ட் இருந்து எத்தனையோ பேர் சினிமாவில் சான்ஸ் கிடைக்காம அதை வெறுத்துட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களால கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்? பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபேம் அப்படிங்கிறதால. தகுதியே இல்லாத ஒருத்தவங்களை வந்து சோசியல் மீடியாவில் வளர்த்து விட்டீங்க அப்படின்னா அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறீங்கல்ல, பாருங்கள். அனுபவிங்கடா, பேசிகிட்டே தான் இருப்பார், நீங்களும் கேட்டுகிட்டே இருங்க. கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா, டாக்டர் திவாகர், யூ ஆர் நாட் அன் ஆக்டர். நீங்கள் ஆக்டர் கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா உங்களோட ஆக்டிங் வந்து இங்கே யாரும் என்ஜாயெல்லாம் பண்ணல. எல்லாம் ரோல் தான் பண்ணுறான். இப்போ வரைக்கும் சொல்கிறேன், யாரும் உங்களை என்ஜாய் பண்ணி உங்களை ஒரு ஆக்டராக பர்ஃபார்மராக உங்களை ஏற்றுக்கல யாருமே. சொல்கிறீங்களா 3 படத்தோட ஆக்டிங் பிடிச்சி அத்தனை ஃபேன்ஸ் எனக்கு இருக்கிறாங்க, வாட்டர்மெலன் சீன் அந்த சீன் பிடிச்சி அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. அதெல்லாம் போய் ட்ரெண்ட் பண்ணி விட்டு, ஐயோ, ஒருத்தர் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஓகேவா, அவன் இதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஆளுங்களை வளர்த்து விட்டு ஒரு அன்ஃபேர் கிரியேட்டர்ஸ், அன்ஃபேர் ஆக்டர்ஸ்க்கு தான் நீங்கள்லாம் வழி விட்றீங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஒரு நல்ல டேலண்ட் உள்ள பர்சனுக்கெல்லாம் இங்கே எல்லாமே கிடைக்காது. இப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன். ஈவன் என்னை கூட நான் சொல்கிறேன், என்னையே நீங்கள் ட்ரெண்ட் பண்ணாதீங்க, ட்ரெண்டு பண்ண வேணாம், வளர்க்க வேணாம், ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். எனக்கே பயமாக இருக்குது. நானும் வளர்ந்ததுக்கப்புறம் நானும் இப்படிலாம் பண்ணுவேனா, இப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு.